ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆரி ஃபேமிலி கார்ட்டூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மாயா எபிசோட் 13. ஐயோ, இவ வேற உள்ள வரானே, என்ன பண்ண போறேனே தெரியலையே. என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா நம்மள? ஒரு வழியா நமக்கும் கல்யாணம் நடந்து முடிச்சிருச்சு. ஐயோ, அது நினைக்கும் போதே ஜாலியா இருக்கே. என்ன ஒரு ஆனந்தம். ஆஹா, மனசுக்குள்ள பூ பூக்குற மாதிரி இருக்கே. முன்ன பின்ன ஒரு பொண்ணு கிட்ட பேசினாதான் நமக்கு தெரியும் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசணும்ட்டு. நமக்கெல்லாம் என்ன தெரியும், 90s கிட்ஸா போயிட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடியே கடலை போட்டிருக்கணுமோ? சரி சரி, இப்போ பிக்கப் பண்ணிக்கலாம். சாரா, ஐயோ கூப்பிட்றானே, என்ன சொல்லி சமாளிப்பேன்? சமாளிப்போம். சாரா, இவன் வாய்ஸ்லயே நவரசம் தாண்டவ மாட்டுதே. சொல்லுங்க சொல்லுங்க. டெக்கரேஷன்லாம் பிடிச்சிருக்கா? நல்லா தான் இருக்கு. எதுக்கு இவ்வளோ டெக்கரேஷன்ல? என்ன சாரா, எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற பத்தியா? ஐயோ, பக்கத்துல வேற வந்து நிக்கிறான், என்ன சொல்லுவேன்? வெக்கமா சாரா? துக்கம். இந்த ட்ரெஸ் யாரு செலக்ட் பண்ணது? இந்த ட்ரெஸ் நான் தான் உனக்காண்டி பார்த்து பார்த்து ஆசாசியா வாங்கினேன். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு, பட் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. நான் வேணா வேற ட்ரெஸ் மாத்திக்கிட்டுமா? உன் விருப்பம் சாரா, நம்ம வீடு. ஆமால, நம்ம வீடு. ஏன் சாரா ரொம்ப டல்லா பேசுற? கிடைச்சிருச்சு ஐடியா. ஆமாம், ரொம்ப டயர்டாக இருக்கு. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லையா, காலையிலையும் சரியாக சாப்பிடல, அதான் ஒரு மாதிரியாக இருக்கு. நான் வேணா தூங்கட்டா? சாரா, உனக்கு டயர்டா இருக்குன்னா சொல்லுங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? என்ன பேசணும்? நிறைய பேசணும் சாரா. நம்மளை பத்தி, உன்னை பத்தி, என்ன பத்தி பேசலாமா? பேசலாமே. லைஃப் ஃபுல்லாக பேசிட்டு தானே இருக்க போகிறோம். இப்போ நான் தூங்க போட்டா? பேசிட்டு மட்டும்தான் இருப்போமா லைஃப் ஃபுல்லா? பேசலாம், எனக்கு தூக்கமாக வருது. எந்த பக்கம் போனாலும் கோல் அடிக்கிறாளே, நான் எங்கிட்டு போறது? சொன்னதையே திருப்பி திருப்பி பேசுறாளே. என்ன ஆளை காணும்? ஓ, இங்க தான் தூங்குறாளா? அதுக்குள்ள இழுத்து பொத்திட்டு தூங்குறா. நான் ஒரு மூடுல வந்தா இவ வேற ஒரு மூடுல தூங்குறாளே. என்னைக்கா இருந்தாலும் இந்த பச்சைக்கிளி நமக்கு தானடா, அப்புறம் எதுக்கு உனக்கு அவசரம்? அதான் லைசன்ஸ் வாங்கிட்டோம்ல, தாலியை கட்டிட்டோம்ல, இனிமே ஜாலிதான். இனிமே டெய்லியும் ஒரே குஜாதான். நினைச்சாலே என்ன ஒரு சந்தோஷமா இருக்குது. ஓப்பன் கண்ணம் ஸ்டார், ஓப்பன் கண்ணம் ஸ்டார். இனிமே நம்ம வாழ்க்கையில எல்லாமே குட் வைப் தான். என்ன ஒரு வருத்தம், நம்மள தனியா பாட வச்சுட்டா. டூயட் பாடலாம்னு நினைச்சு வந்தேன். சரி, நடக்கிறதெல்லாம் நல்லதுதான். நீ இனிமே நல்லதாவே நடக்குன்னு நம்புவோம். ஆஹா, நம்ம பாட்டு சத்தம் கேட்டு நம்ம கூட டூயட் ஆட நம்ம பொண்டாட்டி எந்திரிச்சிட்டாயா? மண்ணாங்கட்டி, நடு ராத்திரில யாராவது இப்படி பாட்டு பாடுறேன் கீட்டு போடுறேன்னு பாடிக்கிட்டு திரிவாங்களா? தூக்கத்துல இருந்த என்னை எழுப்பி விட்டுட்டு டூயட்டு கேக்குது. டூயட் உங்களுக்கு? சாரி சாரா, ஒரு ஆர்வத்துல பாட்டு பாடி உன்னை எழுப்பிட்டேனா? ஐயோ ஐயோ, கோமா வேற பாக்குறாளே பாக்குறாளே பாக்குறாளே, குறுகுருன்னு வேற பாக்குறாளே. ஐயோ, கடிச்சு கடிச்சு தின்றுவாளோ? அம்பிட்டு அழகாவா இருக்கேன் நானு. ஐயோ, வெக்கமா வேற வருதே. இப்ப அமைதியா தூங்குறீங்களா இல்லையா? சாரிம்மா சாரி, தூங்குறேன். இவன் தூங்கினா நான் இங்க எப்படி தூங்குறது?
என்ன தூக்கம் வரலையா? இல்லை, இங்கே தூங்க போகிறீங்களா? ம் ஆமாம். ஏன்? அது நான் ரொம்ப உருளுவேன், போட்டு உதச்சி கீழே தள்ளிட்டேனா. நான் வேணா சோஃபாவில் படுத்துக்கிட்டேன். என்னம்மா உருளுவேன்னு சொல்லிட்டு சோஃபாலாம் எப்படி படுக்க முடியும்? உருண்டு கீழே விழுந்துட்டா நீனு. பேசாம உருண்டு தள்ளினாலும் பரவாயில்ல, நான் இங்கே படுத்துக்கிறேன். போக மாட்டேன் போலயே, என்ன பண்ணுறது? சமாளிப்போம். குட் நைட். அப்புறம் உங்கள் இஷ்டம். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. பபாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.